பாடம் வரலாறு தொகுதி 2 அலகு 10 நவீன உலகம் பகுத்தறிவின் காலம் என்ற தலைப்புல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்னவென்றால் கிழக்கு பகுதிகளுக்கான புதிய கடற்வழி தடங்களை கண்டுபிடித்தல். இதுல இருந்துதான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, பாடத்திற்கு செல்லும் முன்பாக வாழ்க்கையில் ஒருவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இலக்கை நோக்கி பயணம் செய்யணும். இலக்கினை அடைவதற்கான ஆர்வமும் விடா முயற்சியும் இருந்தால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி அடைந்து விடலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முயல் ஆமை கதைகள். கதையில முயல் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். ஆனா முயலாமை என்றுமே ஜெயிக்காது. ஆம் மாணவர்களே, இலக்கில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஆர்வத்துடன் கூடிய விடா முயற்சி வேண்டும். அவ்வாறுதான் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பில் வரும் வரலாற்றாளர்கள் கூட புதிய ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குவதற்காக அதற்கினை ஒரு இலக்கினை உருவாக்கி கொண்டு அந்த இலக்கில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாகவும் ஆர்வத்தை விடா முயற்சியுடன் தொடர்ந்ததுனால புதிய கடல்வழி தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். நாம இந்த பாடத்துல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடல் ஆய்வுக்கு வழிவகுக்கும் பல காரணிகள் பற்றி நாம் காண இருக்கின்றோம். எதனால கடல் ஆய்வு செஞ்ச ஆரம்பிச்சாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். இந்த கடல்வழி தடங்கள்ல கண்டுபிடிப்பதுல போர்ச்சுகல் நாடு எவ்வாறு தனது முயற்சியை கையாண்டது, அதே போன்று போர்ச்சுகலுக்கு பிறகு ஸ்பெயின் நாடு புதிய கடல்வழி கண்டுபிடிப்பில் தனது ஆர்வத்தை எவ்வாறு காண்பித்தது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். போர்ச்சுகல் ஸ்பெயினை பின்தொடர்ந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இந்த புதிய கடல்வழி கண்டுபிடிப்பில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். கடல் ஆய்வுக்கு வழிவகுக்கும் பல காரணிகள், எடுத்துட்டு இதுல ஒரு 9 காரணிகள் இருக்கிறது. அதை பற்றி நாம் விரிவாக காண இருக்கின்றோம். முதலாவதாக சிலுவை போர்கள். நீங்க ஏற்கனவே இந்த பாடப்பகுதிகளில் மறுமலர்ச்சி என்ற தலைப்பு ஏன் தோன்றியது என்பதில் இந்த சிலுவை போரை பற்றி படித்திருப்பீர்கள். முதலாக சிலுவை போரின் போதுதான் ஐரோப்பிய பகுதிகளில் இருந்து மக்கள் தங்கள் பகுதியை விட்டு வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியில வர ஆரம்பிக்கும் போது மற்ற பகுதிகளை சேர்ந்த பொருட்களை அவர்கள் உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த பகுதிகளில் என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது கிழக்கு பகுதிகளில் இருந்து பல பொருட்களை திரும்பி அவங்க நாட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா இதுல நறுமண பொருட்கள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அப்பொழுது அந்த காலகட்டத்துல கீழே நாடுகள்ல யாருடைய கண்ட்ரோல்ல அந்த கப்பல் வணிகம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அரேபியர்கள் கண்ட்ரோல்ல இருந்தது. அப்ப கொஞ்சம் ஈஸியான பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்து வரப்பட்டது. ஆகையால் கீழே நாடுகளின் பொருட்கள் தேவை மேலை நாடுகள்ல அதிகரிக்க இந்த கடல் ஆய்வை கண்டுபிடிக்கிற ஒரு காரணம் அங்கு ஏற்படுகிறது. இரண்டாவதாக கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றுதல். அடுத்த தலைப்பாக நம்ம இப்ப பார்க்க போறது கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றுதல். நமக்கு தெரியும் துருக்கியர்கள் 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினார்கள். அதனால என்ன ஆயிடுச்சு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் கீழே நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய தரைவழி வணிகமானது தடை செய்யப்பட்டது. அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஐரோப்பியர்கள் எப்படியாவது கீழே நாடுகளில் தங்களது வணிகத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தரைவழியா இனிமே போக முடியாதுன்னு உணர்ந்து புதிய கடல்வழி கண்டுபிடிப்பதில் தங்களது ஆர்வத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கடல் ஆய்வில் ஆர்வம். மேலும் பல மன்னர்கள் கடல் ஆய்வில் ஈடுபட தங்களது நாட்டு கடலோட்டிகளை அதில் ஆர்வம் காட்ட அழைக்கிறார்கள். அதன் காரணமாக அனைவரும் சேர்ந்து இந்த கடல் ஆய்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா புதிய ஒரு சிந்தனையை அங்கு உருவாக ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, முட்டாள்கள் வேணா தேர்தலில் போட்டியிடட்டும், சாதித்து காட்ட விரும்புபவர்கள் கடல் ஆய்வில் ஈடுபடட்டும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சாதனையை தூண்டும் அளவிற்கு ஒரு வாசகம் ஐரோப்பியர்களே உருவாகிறது. சோ இந்த காரணங்களால இங்க புதிய கடல்வழி கண்டுபிடிப்பு தோன்ற ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு சமயத்தை பரப்புவதற்காக புதிய நிலப்பரப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நம்ம ஏற்கனவே தெரியும்
தோன்றிய விளைவாக அங்கே நிறைய சமயங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவ சமயமானது பிரிய ஆரம்பிக்கிறது புராட்டஸ்டன்ட் இயக்கமாக. சோ இவ்வாறு இயங்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காகவும் புதிய நிலப்பரப்புகளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தொழில்நுட்ப மேம்பாடு. இதுவும் மறுமலர்ச்சியின் கால ஒரு விளைவுதான். தொழில்நுட்பங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா வரைபடங்களை உருவாக்கும் கார்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு துறை வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம மறுமலர்ச்சிக்கு முன்பே டாலமியோட வரைபடம் மேப்பானது மீண்டும் வரைபட ஆரம்பிக்கிறது. மறுமலர்ச்சிக்கான ஒரு புவியியல் அறிஞரான ஜெரால்ட் மெர்கேட்டர் அப்படிங்கிறவரே அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகையை பயன்படுத்தி வரைபடங்களை வரைகிறார். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாலுமிகள் பெரும் பயன் அடைகிறாங்க. சோ இதுவும் நம்மளுடைய புதிய கடல்வெளி கண்டுபிடிப்புக்கு ஒரு காரணமாக அமைகிறது. அடுத்து சொல்லணும்னா கப்பல் துறை வளர்ச்சி. அது வரைக்கும் கப்பல் துறை அப்படிங்கிற ஒரு துறையே கிடையாது. புதிய கட்டுமான படிப்பாக கப்பல் துறை படிக்கப்படுகிறது. நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஆபத்து விற்கக்கூடிய பகுதிகளில் இந்த கடற்பயணங்கள் செல்வதற்கு பெரிதாக இந்த கப்பல்கள் உதவுகிறது. அதிலும் ஆழமில்லாத நீர் பகுதிகளில் செல்லக்கூடிய காவல் அப்படிங்கிற கப்பல் கூட அந்த புதிய தொழில்நுட்பத்தால கண்டுபிடிக்கப்படுகிறாங்க. இந்த பயனால நம்மளுடைய புதிய கடற்கரை கண்டுபிடிப்பு எளிதாக அமைகிறது. அடுத்த தலைப்பாக நாம் காண இருப்பது துப்பாக்கிகள் இதர ஆயுதங்கள் கண்டுபிடிப்பு. துப்பாக்கிகள் ஆயுதங்கள்லாம் எதற்காக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கடல்ல பயணம் செய்வது என்பது மிக எளிதான காரணங்கள் இல்ல. அதுல நிறைய விலங்குகள் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடல் அரக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களை எல்லாம் சமாளிப்பது பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி துப்பாக்கிகள் எல்லாம் கண்டுபிடிச்சதுனால ஆயுதங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சதுனால ஈஸியாக கடற்கரை பயணங்களை மேற்கொள்ள முடிந்தது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இருக்க தலைப்பு திசை காட்டும் கருவி கண்டுபிடித்தல். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திசை காட்டும் கருவி மறுமலர்ச்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. சோ இதனால மாணவர்களுக்கான திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டதனால புதிய கடல்வெளி கண்டுபிடித்தலுக்கு புதிய நம்பிக்கையை ஊட்ட ஆரம்பிக்கிறது. மற்றொரு தலைப்பு பயண குறிப்புகள். ஏற்கனவே சீனா, இந்தியா போன்ற நாடுகளை பற்றி மார்கோ போலோ மற்றும் நிக்கோ போலோ அவர்கள் நிறைய பயண குறிப்புகளை எழுதிட்டாங்க. அவங்க கீழே நாடுகளுடைய செல்வ வளத்தை பற்றி அந்த புக்ல எழுதிட்டாங்க. அந்த புக் ஐரோப்பியர்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. அதை படிச்சுட்டுதான் ஆகா இவ்வளவு ஆசியாவில கீழே நாடுகள்ல இவ்வளவு வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த வளங்களை பற்றி அவங்க தெரிந்து கொள்வதற்காகவும் இங்க இருக்கக்கூடிய கீழே நாடுகள்ல இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்துக்கொண்டு செல்வதற்காகவும் தங்களுடைய கடற்கரை பயணத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் வணிகர்கள் சம்பந்தமான கடல் பயணங்கள் குறித்த பல நூல்கள் அங்கு வெளியிடப்படுகின்றன. அது என்ன அப்படின்னா வணிகர்களின் கையேடு மற்றும் ஆய்வாளர்களின் ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு 2 நூல்கள் அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. சோ இந்த காரணங்களால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புதிய கடல்வெளி கண்டுபிடிப்புல வர ஆரம்பிக்கிறாங்க. இவ்வாறு கடல்வெளி கண்டுபிடிப்பதற்கான காரணங்களை பற்றி நாம் காணோம். அடுத்து வர இருப்பது இந்த கடல்வெளி கண்டுபிடிப்புகளில் போர்ச்சுகல் எவ்வாறு முயற்சி செய்தது. கடல் ஆய்வுல முதலாக தொடர் பயணங்களை மேற்கொண்டது என்றால் அது போர்ச்சுகல் நாடுதான். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு போர்ச்சுகல். அதிலேயும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அரசர் ஹென்றி அப்படிங்கிறவர். இவரை பொதுவா மக்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா மாலுமிகளின் அரசர் என்று அழைக்கப்படுகிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் போர்ச்சுகலின் ஒரு இளவரசர். இவருக்கு கடல் ஆய்வை பற்றியோ கடலின் ஒரு நிகழ்வை பற்றி எதையுமே அவருக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய ஆர்வத்தின் காரணமாகவும் விடாமுயற்சியின் காரணமாகவும் இவர் என்ன பண்றாரு மாலுமிகளுக்கு என்று தனி பள்ளியை உருவாக்குறார். அவ்வாறு உருவாக்கி கடல் ஆய்வை பற்றி அங்கு மாணவர்களை படிக்க வைக்கிறார். அதன் விளைவாக புதிய கடல்வெளி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். இவரது முயற்சியின் விளைவாக இவர் கானரி, மெடிரா, அசோர் போன்ற தீவுகளை மாலுமிகளின் உதவிகளுடன் கண்டுபிடிக்கின்றார். மேலும் 1442 இவருடைய மாலுமிகள் ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதியான கினியாவை சென்று அடைகிறார்கள். இவர் மறைந்துவிட்ட போதிலும்
அவரது தனியான ஆர்வம் போர்ச்சுகல் நாட்டின் எதிர்கால ஆய்வுகளுக்கு தொடர்ந்து ஊக்கத்தை அளிப்பதாக இருந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு பார்த்தலோமியா டயஸ். இவரும் ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி தான். பார்த்தலோமியா டயஸ் போர்ச்சுகல் நாட்டில் இருந்து ஆப்பிரிக்காவின் தெற்கு நோக்கி தனது பயணத்தை தொடர்கிறார். இறுதியாக ஆப்பிரிக்காவின் தெற்கு கடற்கரையை அடைகிறார். அங்கு அடையும் பொழுது அந்த தென் முனையில அதிகமான புயல் அடிக்குது. அதுக்கு மேல அவரால் படகை செலுத்தி பயணம் செய்ய இயலவில்லை. அது உங்களுக்கு கொடுத்திருக்கேன், மேப் கொடுத்திருக்கேன். அந்த மேப்ல பார்த்தலோமியா டயஸ் இருக்கு. சோ அவர் எங்க இருந்து புறப்பட்டார்? போர்ச்சுகல்ல இருந்து புறப்பட்ட அட்லாண்டிக் கடல் வழியாக ஆப்பிரிக்கா வழியாக தென்முனையை அடையும் வரை உங்களுக்கான வரைபடம் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, நன்றி. வரைபடத்தை கவனித்து கூர்ந்து பாருங்கள். எங்க இருந்து கிளம்பினாரு? போர்ச்சுகல்ல இருந்து கிளம்பினாரு. அட்லாண்டிக் ஓசன் வழியாக ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை அடைகிறார். அப்படி அடையும் போதே அந்த முனைக்கு புயல் முனை என்று பெயரிட்டு திரும்பி தன்னோட நாட்டுக்கே போயிடுறது. பிற்காலத்துல அது பேர் என்னது? ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு பேரு புயல் முனை. ஏன் புயல் முனைக்கு பேர் வச்சாரு? அதுக்கப்புறம் அங்க மற்ற பகுதிகளை கடந்து செய்யவுள்ள அங்க புயல் அதிகமாக வீசியதால் மாலுமிகளால தங்களுடைய கடற்பயணத்தை மேற்கொள்ள இயலவில்லை. சோ அதனால அதுக்கு புயல் முனை என்று பெயரிடுகிறார். அதுக்கப்புறம் வரக்கூடிய கடந்த காலங்கள்ல போர்ச்சுகலின் அரசர், அவர் பேர் 2ஆம் ஜான், அவர் என்ன சொல்றாரு? இந்த புயல் முனைக்கு பெயரை மாத்துறாரு. அப்படி பேர் மாத்துறது என்ன அப்படின்னா நன்னம்பிக்கை முனை என்று அழைக்கப்படுகிறது. அவர் ஏன் நன்னம்பிக்கை முனைன்னு வச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பிற்காலத்தில் வரக்கூடிய கடலோடிகளுக்கு கீழே நாடுகளை சென்றடைவதற்கான வழி இதிலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்று அவர் நம்பினார். அதனால புயல் முனை 2ஆம் ஜான் அவர்களால் நன்னம்பிக்கை முனை என்று மாற்றப்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வாஸ்கோ ட காமா. இந்த வாஸ்கோ ட காமா கொலம்பஸ் பின்பற்றிய வழியை பின்பற்றி வருவாரு. ஆனா கொலம்பஸ் வாஸ்கோ ட காமா முன்னாலேயே கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம இந்த போர்ச்சுகல் நாட்டை பற்றி விளக்குவதனால வாஸ்கோ ட காமா முன்னால கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கொலம்பஸோட வழியை பின்தொடர்ந்து இவர் வராரு. லிஸ்பன்ல தொடங்கி வாஸ்கோ ட காமா 4 கப்பல்ல பயணம் மேற்கொள்றாரு. மேற்கொண்டு நேராக மொசாம்பிக் தீவை அடைகிறார். நீங்க மேப்பை பாத்தீங்கன்னா தெரியும். வாஸ்கோ ட காமா கீழே கொடுத்துருக்கேன். மேப்பை நல்லா பாருங்க மாணவர்களே. கொலம்பஸ் அந்த ரூட்ல வந்திருப்பாரு. நேரா மொசாம்பிக் தீவை அடைவாரு. அங்கிருந்து மீண்டும் தெற்கு நோக்கி நகர்ந்து கேரளாவின் நன்னம்பிக்கை முனை வழியாக போவார். நன்னம்பிக்கை முனையை கண்டுபிடிச்சது யாரு? டயஸ் கண்டுபிடிச்சார் இல்லையா? சோ நன்னம்பிக்கை முனை வழியாக நேராக கீழே நாடுகள்ல இருந்து இறங்கி ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய கோழிக்கூடு என்ற இடத்துக்கு அருகே போய் கப்பட் அப்படிங்கிற ஒரு பகுதி, இப்ப அது கப்பு கடவு என்று அழைக்கப்படுகிறது, அந்த பகுதியில இறங்குறாரு. எப்ப இறங்குறாரு அப்படின்னா 1498 மே 20 நேராக கோழிக்கூட்டு பகுதியில கப்பக்கடவுங்கிற பகுதியில இறங்குறாரு. சோ இது ஒரு போட்டி தேர்வுக்கான வினாவில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வாஸ்கோ ட காமா இந்தியாவை சென்றடைந்த ஆண்டு எது? டேட்டோட கேட்பாங்க. சோ 1498 மே 20 கோழிக்கூடை வாஸ்கோ ட காமா அடைகிறார். இவ்வாறு அடைந்த பகுதிகளில் இருந்து இந்த வாஸ்கோ ட காமா காலனி ஆதிக்க பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். அதுல ஒண்ணு கோவா அப்படிங்கிறது. இந்த மாதிரி வணிகத்தளம் அமைப்பதற்கு அப்ப இருந்த மன்னர் ஜாமரின் இவருக்கு அனுமதி அளிப்பாரு. இதன் விளைவாக என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலனி ஆதிக்கத்தோட கட்டுப்பாடு இந்தியாவில் தோன்ற ஆரம்பிக்கும். முதல்ல கட்டுப்பட்ட ஒரு பகுதி எது அப்படின்னா கோவா. நம்ம போர்ச்சுகலுடைய பயணத்தை பார்த்துட்டு இருக்கோம். மாணவர்களே, நாம் அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஸ்பெயினின் கடல்வழி கண்டுபிடிப்பு. போர்ச்சுகல் அடுத்தபடியாக கீழே நாடுகளுக்கு புதிய கடல்வழியை கண்டுபிடிக்கும் பணியில் ஸ்பெயின் ஈடுபட்டது. அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவர்
இவர் ஜெனீவாவை சேர்ந்த மாணவி. ஆனால் ஸ்பெயின் நாட்டு உதவியுடன் தனது படைப்புகளை புதிய கடல்களை கண்டுபிடிக்க நிகழ்கிறார். அதற்காக ஸ்பெயின் நாட்டு அரசர் பெர்டினண்ட் அவருடனும் மற்றும் அவருடைய மனைவி அரசி இசபெல்லா அவர்களின் ஆதரவோடு 1492 ஆகஸ்ட் 3 காடிஸ் அருகே உள்ள பாலோஸ் அப்படிங்கிற துறைமுகத்திலிருந்து 3 கப்பல்களுடன் பயணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த 3 கப்பல்கள் பெயர் த சாண்டா மரியா, த பிரின்ஸ், த லினா. இவ்வாறு கிளம்பிய இவர் 1492 அக்டோபர் 12 ஒரு நிலப்பகுதியை வந்து அடைகிறார். அந்த நிலப்பகுதி தான் இந்தியா என்று அவர் நம்புகிறார். ஆனால் உண்மையில் அது இந்தியா கிடையாது. பின்னாளில் வந்த அமெரிக்கோ வெஸ்புகி பல பயணங்களை மேற்கொண்டு கொலம்பஸ் கண்டுபிடித்தது இந்தியா கிடையாது என்றும் அது ஒரு புதிய கண்டம் என்றும் அதற்கு அமெரிக்கா என்றும் பெயரிடப்படுகிறது. அமெரிக்கா என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஜெர்மானிய வரைவிலாளர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்கோ வெஸ்புகியின் நினைவாக அதுக்கு அமெரிக்கா அப்படின்னு பெயரிடுகிறார். இவ்வாறு கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே சில நிலவியல் கண்டுபிடிப்புகளில் பகைமை ஏற்படுகிறது. போர்ச்சுகலின் வெற்றியை கண்டு ஸ்பெயின் அச்சமடைகிறது. ஆகவே இந்த பிரச்சனை அப்பொழுது இருந்த போப் 6ஆம் அலெக்சாண்டரிடம் செல்கிறது. 1493 போப் ஒரு ஆணையை வெளியிடுகிறார். என்ன வெளியிடுகிறார் என்றால் வெற்றிமுனை தீவுகளுக்கு மேற்கே ஒரு கற்பனை கோட்டை வரைகிறார். அதாவது வடக்கு தெற்காக ஒரு கற்பனை கோட்டை வரைந்து மேற்கில் உள்ள பகுதிகள் ஸ்பெயினுக்கும் என்றும் கிழக்கில் உள்ள பகுதிகள் போர்ச்சுகலுக்கும் என்றும் அதில் அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் போர்ச்சுகல் இதில் திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் வெற்றிமுனை தீவுகளுக்கு வரையப்பட்ட கோடுகள் 320 மைல்களுக்கு பதிலாக 1185 மைல்களுக்கு தள்ளி போட்டு இதனை போர்ச்சுகல் ஒத்துக்கொள்கிறது. இதனால் போர்ச்சுகலின் கை ஓங்க ஆரம்பிக்கிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியவர் பெட்ரோ காப்ரல். இவர் வந்து ஒரு போர்த்துகல் நாட்டு பயணி. 1500 பிரேசிலை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வைக்கிறார் உண்மையான சிலுவை தீவு என்று பெயரிடுகிறார். அதாவது ஐலாண்ட் ஆஃப் தி ட்ரூ கிராஸ் என்று கூறுகிறார். இவரும் வாஸ்கோ ட காமாவை போலவே நகர்ந்து கோழிக்கூற்றை வந்து அடைகிறார். மன்னர் சாமரின் காவலருக்கு கோழிக்கூடை வர்த்தகம் செய்ய அனுமதி தருகிறார். அங்கு இருந்த அரேபியர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிது காலத்துக்கு பிறகு அரேபியர்களை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பல பகுதிகளை இந்தியாவில் கைப்பற்றுகிறார். பின்பு அவர் கொச்சியில் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார். மீண்டும் கண்ணனூரில் ஒரு துறைமுகத்தை நிறுவுகிறார். அங்கே இருந்து 1501 ஜனவரி 14 நறுமண பொருட்களை ஏற்றிக்கொண்டு 6 கப்பல்களுடன் போர்ச்சுகலுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆனால் போகும் வழியில் சில கப்பல்களில் உள்ளவர்களும் கப்பல்களும் இடமாறு சென்றதால் 1501 ஜூன் 23ஆம் தேதி 4 கப்பல்களுடன் போர்ச்சுகலுக்கு திரும்புகிறார். அடுத்ததாக நாம பார்க்க இருக்கக்கூடியவர் கடற்பயணத்தில் மெகலன் அப்படிங்கிறவர். சோ இவருடைய கப்பல் பயணம் எப்படி இருந்ததுன்னா இவரும் ஒரு போர்ச்சுகீசிய மாலுமிதான். ஆனா ஸ்பெயின் நாட்டின் ஆதரவுடன் கடற்பயணம் மேற்கொள்கிறார். இவரே செவிலியாவில் உள்ள துறைமுகத்தில் இருந்து மேற்கு நோக்கி 1519 5 கப்பல்களுடன் புறப்படுகிறார். இந்த 5 கப்பல்கள் பெயர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ட்ரினிடாட், சான் அந்தோனியா, கன்செப்சியன், விக்டோரியா அல்லது விக்டோரியா. நம்ம பாடப்பகுதியில விக்டோரியான்னு கொடுத்திருக்கு. ஆனால் விக்டோரியா என்றும் சொல்லலாம். மற்றும் சாண்டியாகோ எனும் 5 கப்பல்களுடன் மெகலன் புறப்படுகிறார். தென் அமெரிக்காவின் முனையில் இவரே ஒரு நீர் சந்தியை கண்டுபிடிக்கிறார். அந்த நீர் சந்திக்கு அவருடைய பெயராலேயே பெயர் வைக்கப்படுகிறது. அதுக்கு பேரு மெகலன் நீர் சந்தி என்று அழைக்கப்படுகிறது. பெயரிட்டாங்க. அந்த நீர் சந்திக்கு அப்பால் இருந்த பெருங்கடல் அட்லாண்டிக் கடலை விட அமைதியாக இருந்ததால் அதுக்கு பசிபிக் பெருங்கடல் என்று பெயரிடுகிறார். பசிபிக் என்றால் ஸ்பானிய மொழியில்
அமைதியானது என்று பொருள். அதற்கு பசிபிக் பெருங்கடல் என்று பெயரிடுகிறார். பின்பு இவர் பிலிப்பைன்ஸ் தீவை அடைகிறார். அங்கு பிலிப்பைன்ஸ் தீவில் அங்கு உள்ள பழங்குடியினர்களால் நெகலன் கொல்லப்படுகிறார். இறுதியாக 5 கப்பல்கள்ல வந்த அந்த மக்கள்கள்ல ஒரே ஒரு கப்பல் மட்டுமே மீதி இருக்கிறது. அந்த கப்பல் பேரு விக்டோரியா அல்லது விக்டோரியா. மொத்தம் வெறும் 18 மாலுமிகள் தான் அதுல இருக்காங்க. 1522 18 மாலுமிகளுடன் விக்டோரியா கப்பல் செவிலேவுக்கு திரும்பியது. உலகத்தை முதலில் சுற்றிய கப்பல் என்ற சிறப்பு இந்த விக்டோரியா கப்பலுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்றே இதர முக்கியமான ஐரோப்பியர்களும் தங்களது பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அத ஜான் கிராபட் அப்படிங்கிற இத்தாலிய கடற்பயணி இவர் இங்கிலாந்து நியமிக்குது பகுதிகளை கண்டுபிடிக்க. இவர் கனடாவை கண்டுபிடிக்கிறார். அடுத்து பார்த்தோம்னா இத்தாலியரான ஜோவனி டாமகர்சோனா அப்படிங்கிறவரு பிரான்சுக்காக நிலப்பகுதிகளை ஆராய்கிறாரு. அப்படி ஆராயும் போது தங்களுடைய பகுதிகளை, மாகாணங்களை கிழக்கு கனடாவில் அவர் இணைக்கிறார். அடுத்து ஒருத்தர் ஆங்கிலேய கடற்பயணி, அவர் பேர் ஹென்றி ஹட்சன் அப்படிங்கிறவரு. இவர் என்ன பண்றாரு, அமெரிக்காவிலிருந்து பசிபிக் பெருங்கடலையும் அதுக்கு ஒரு பாதை அமைப்பதற்காக பசிபிக் பெருங்கடல் அமெரிக்காவிலிருந்து பசிபிக் பெருங்கடலுக்கு பாதை அமைப்பதற்காக ஒரு வழியை தேடுகிறாரு. ஆனா அதில் அவர் தோல்வி அடைகிறாரு. ஆனாலும் கூட இன்று கூட அப்பகுதியானது ஹட்சன் பகுதி என்றே அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, நம்ம ஏற்கனவே இந்த புதிய கடல்வெளி கண்டுபிடிப்புகளை நிறைய பேர்த்த பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமானவர் வாஸ்கோ ட காமா. ஏன்னா இந்தியாவை அடைந்தவர். இங்கேருந்து போர்ச்சுகல்லேருந்து தொடங்கி இந்தியாவில் முதலாக கால வச்சாரு. ஸோ அதனால வரலாற்றில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இவர் எப்படி வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலம்பஸ் வந்த ரூட்ல இருந்து தான் தன்னோட பயணத்தை தொடங்குறாரு இல்லையா? லிஸ்பன்ல இருந்து ஒரு 4 கப்பல்களில் எல்லாத்தையும் போர்ச்சுகல்ல பயணத்தை மேற்கொள்றாரு. ஸோ நேராக இவர் எங்கே இறங்குறாரு அப்படின்னா முதல்ல மொசாம்பிக் தீவை தான் அடைவார். அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி நகர்ந்து வரும்போது தான் கரெக்டாக நன்னம்பிக்கை முனையை கடக்க முற்படுறார். அது வரைக்கும் நன்னம்பிக்கை முனையை கடந்து யாரும் வரல இல்லைங்களா? கடக்க முற்படுறாரு. அப்படி வரும்பொழுது நன்னம்பிக்கை முனையை கடந்து நேராக கோழிக்கூட்டில் இறங்குறாரு. ஸோ எப்போ கோழிக்கூட்டில் இறங்கினாரு அப்படிங்கிறதுக்கான நமக்கு வருடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது பொது ஆண்டு 1498 மே 20 அடைகிறாரு. இவர் அந்த பகுதிகள் எல்லாமே பிற்காலத்துல காலனி ஆதிக்கம் செய்யப்பட்ட பகுதிகளாக அங்கு இருந்தது. ஏன்னா எதெல்லாம் வர்த்தகம் செய்யப்பட்ட பகுதிகளாக சென்ட்ரல் பிளேசஸா இருந்துச்சோ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பிற்காலத்துல காலனி ஆதிக்க பகுதிகளாக மாற்றப்பட்டது. அதுல முதலாக மாற்றப்பட்ட பகுதி என்றால் அது கோவா தான். மாணவர்களே, இந்த பகுதியில புதிய கடல்வழி கண்டுபிடிப்புகள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன, கண்டுபிடிப்பதற்கான காரணங்கள் 9 காரணங்கள் பார்த்தோம். அதுல போர்ச்சுகலின் பங்கு எவ்வாறு இருந்தது, போர்ச்சுகலை போன்றே ஸ்பெயினும் தனது முயற்சி எவ்வாறு கொடுத்தது என்பதை எல்லாம் பற்றி பார்த்தோம். ஸ்பெயின், போர்ச்சுகல் மட்டுமல்லாமல் மற்ற ஐரோப்பியர்களும் தங்களது புதிய நிலப்பகுதிகளை கண்டுபிடிப்பதற்காக கடற்பயணிகளை அனுப்பி வைத்ததை நாம் தெளிவாக இப்பாடத்தில் பார்த்திருக்கின்றோம். இப்பாடத்தில் இருந்து சில வினாக்களை கேட்டிருக்கலாம். ஒன்று, வாஸ்கோ ட காமா இந்தியாவை சென்றடைந்த ஆண்டு எது? வாஸ்கோ ட காமா இந்தியாவை சென்றடைந்த ஆண்டு எது? இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். போட்டித் தேர்வுகள்ல
நிறைய முறை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால நம்ம தெளிவா படிச்சுக்கிறது நல்லது. 1498 விடை வந்து 1498 மே 20ஆம் தேதி இந்தியாவை சென்றடைவார். குறிப்பாக கோழிக்கூடு பகுதியை சென்றடைவார். அடுத்ததாக மெகலன் தனது 5 கப்பல்களுடன் கீழே நாடுகளை நோக்கி பயணம் செய்தார் செவில்லா துறைமுகத்திலிருந்து. அப்படி வரும்பொழுது அவருடைய மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் மீண்டும் போர்ச்சுகலுக்கு திரும்பியது? விடை விக்டோரியா அல்லது விக்டோரியா. உங்களுடைய பாடப்பகுதியில விக்டோரியா என்றே இருக்கிறது. ஆகவே விக்டோரியானாலும் ஒண்ணுதான் மாணவர்களே, நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளவும். மேலும் இந்த பாடப்பகுதியில் கொலம்பஸோடைய கடற்வெளி கண்டுபிடிப்பு எவ்வாறு நிகழ்ந்தது, மேற்கொண்ட பயணம் பற்றி குறிப்பிடுக அப்படின்னு ஒரு கேள்வி வினாவாக அமைந்திருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமானது. கொலம்பஸ் எப்படி எங்க இருந்து கிளம்பினாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து போர்ச்சுகல்ல இருந்து கிளம்பி நேரா எங்க போயிருப்பார்? பஹாமா தீவை அடைஞ்சிருப்பாரு. அவர் அங்க போயிட்டு அதை என்ன நினைச்சிருப்பாரு? இந்தியாவே நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வெஸ்புகினா அதை வந்து இந்தியா கிடையாது, அது வந்து புதிய ஒரு நிலப்பகுதின்னு சொல்லிட்டு பேரை மாத்தி வைக்கிறாங்க, அமெரிக்காவை வைக்கிறாங்க. சோ மாணவர்களே, நம்ம தெளிவாக இந்த பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களை படித்துக் கொள்வோம். மேலும் போப்பின் ஆணை அப்படிங்கிற ஒரு வினாவும் மிகவும் முக்கியமான வினா மாணவர்களே. அதனால் அதையும் நன்றாக கற்று இத்தலைப்பில் உள்ள வினாக்களுக்கு ஏற்றவாறு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.